சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 720 ரூபாய் குறைந்தது. ஒரு சவரன் தங்கம் 84,080 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. பொருளாதாரத்தை வலுப்படுத்த வரிகள் மேலும் குறைக்கப்படும் என பிரதமர் மோடி உறுதியளித்தார். ஜிஎஸ்டி சீர்திருத்த செயல்முறை தொடரும் என நொய்டா சர்வதேச வர்த்தக கண்காட்சியில் பிரதமர் மோடி பேசினார். தேர்தலில் தபால் வாக்கு எண்ணிக்கை முடிந்த பிறகே இரண்டாம் சுற்று வாக்கு எண்ணிக்கை நடைபெறும் என தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. தபால் வாக்கு பதிவு அதிகரித்துள்ளதால் தபால் வாக்கு எண்ணிக்கைக்கு கூடுதல் அதிகாரிகள் நியமிக்கப்படுவார்கள் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் முதலமைச்சர் ஸ்டாலின் தலைமையில் கல்வியில் சிறந்த தமிழ்நாடு விழா கோலாகலமாக நடைபெற்றது. விழாவில் தெலுங்கானா முதல்வர் ரேவந்த் ரெட்டி மற்றும் திரை பிரபலங்கள் பலர் பங்கேற்றனர். நீங்கள் படிப்பதன் மூலம் உங்களின் குடும்பங்கள் முன்னேறும், குடும்பங்கள் முன்னேறினால் நாடு முன்னேறும் என கல்வியில் சிறந்த தமிழ்நாடு நிகழ்ச்சியில் முதலமைச்சர் ஸ்டாலின் பேசினார். திராவிட மண் நிகழ்த்திய புரட்சிதான் இந்த அளவிற்கு வளர்ச்சியை ஏற்படுத்தியிருப்பதாகவும் பெருமிதம் தெரிவித்தார். மாணவ செல்வங்களே, நீங்கள் படிச்சு முன்னேறுகிற காரணத்தால நீங்கள் மட்டுமல்ல உங்கள் குடும்பமும் முன்னேற போகுது. உங்கள் அடுத்த தலைமுறைக்கும் நீங்க கொண்டு போறீங்க, எனவே அந்த தலைமுறையும் முன்னேற போகுது. குடும்பங்கள் முன்னேறினா மாநிலங்கள் முன்னேறும், மாநிலங்கள் முன்னேறினா நாடு முன்னேறும். அதனாலதான் நாம தொடர்ந்து கல்வியோட முக்கியத்துவத்தை எடுத்து சொல்லிக் கொண்டிருக்கிறோம். தமிழகத்தின் வளர்ச்சியை பொறுக்க முடியாமல் கல்விக்கு மத்திய அரசு தடை ஏற்படுத்த முயற்சிப்பதாக முதல்வர் ஸ்டாலின் குற்றம் சாட்டினார். கல்வியில் சிறந்த மாநிலமாக தமிழ்நாடு உயரும், கல்விக்கும் வேலை வாய்ப்பிற்கும் நான் இருக்கிறேன் எனவும் உறுதியளித்தார். உங்களுடைய படிப்புக்கு துணையாக உங்களுக்கு வேலை வாய்ப்புகளை உருவாக்க இந்த முத்துவேல் கருணாநிதி இருக்கேன். கல்வியிலே சிறந்த தமிழ்நாடு, கல்வியிலே உயர்ந்த தமிழ்நாடா மாறும், நிச்சயமாக மாற்றுவோம். கல்வி, ஊட்டச்சத்து, விளையாட்டு போன்றவற்றில் தமிழ்நாடு சிறந்து விளங்குவதாக தெலுங்கானா முதல்வர் ரேவந்த் ரெட்டி பெருமிதம் தெரிவித்தார். தமிழக அரசு திட்டங்களை இந்தியாவை பின்பற்றி வருவதாகவும் அவர் கூறினார். மோடியும் அமித்ஷாவும் செய்யாத சாதனையை நானும் சகோதரர் ஸ்டாலினும் செய்வோம் என தெலுங்கானா முதல்வர் ரேவந்த் ரெட்டி கூறினார். ஒலிம்பிக்கில் 2 மாநில வீரர்கள் பதக்கங்களை அடிப்பார்கள் என்றும் வீரர்கள் பரிமாற்ற திட்டத்தை செயல்படுத்துவோம் என்றும் தெரிவித்தார். புதிய கல்விக் கொள்கையை கொண்டு வந்து நமது கல்வியை மத்திய அரசு தடுக்க பார்ப்பதாக இயக்குனர் தியாகராஜன் குமாரராஜா தெரிவித்தார். புதிய கல்விக் கொள்கையை ஏற்காததால் நமக்கு வரவேண்டிய 2150 கோடி ரூபாய் பணத்தை தர மறுப்பதாகவும் குற்றம் சாட்டினார். ஆச்சாரியார், கிருபாச்சாரியார் ஆரம்பிச்சு ராஜகோபால் ஆச்சாரியார் வரைக்கும் நாம் படிப்பதை தடுத்து கொண்டே இருக்கிறார்கள். ஆனால் இந்த கொள்கைக்கு எதிராக சமத்துவம் இருக்கக்கூடாதுன்னு சொல்ற இடத்துல சமத்துவமும் சமூக நீதியும் இருக்கணும்னு சொல்ற ஒரு கட்சி, ஒரு கொள்கை ஆட்சியில் இருக்கும் பொழுது அவங்க எல்லாரையும் படிக்க வைக்கிறதுக்கு எத்தனை திட்டங்கள் முடியுதோ அத்தனை திட்டங்களையும் போடுறாங்க. தடுப்பதற்கு அவங்க முன்ன கட்டைவரில் கேட்ட மாதிரி, கர்ணனுக்கு அம்னீஷியா கொடுத்த மாதிரி இப்போ புதிய கல்விக் கொள்கையை கொண்டாந்து உங்களை தடுக்கிறத தடுக்க பார்க்குறாங்க. ஒருவர் படித்தால் அடுத்த தலைமுறை நன்றாக இருக்கும் என நடிகர் சிவகார்த்திகேயன் தெரிவித்துள்ளார். என் அப்பா ஒருவேளை சாப்பிட்டு பள்ளிக்கு சென்றார், நான் 3 வேளையும் சாப்பிட்டு பள்ளிக்கு சென்றதாக கூறினார். ஒருத்தர் படிச்சா அதுக்கு அடுத்து வர தலைமுறைகள் எல்லாம் நல்லா இருக்கும்ன்றத நான் என் குடும்பத்துல இருந்து பார்த்திருக்கேன். எங்க அப்பா அவங்க வீட்டில் இருந்த வசதிக்கு அவர் நினைச்ச படிப்பை படிக்க முடியல, கிடைச்ச படிப்பு தான் படிச்சாரு. அவர் 1 டிகிரி வாங்கினாரு. ஆனா அவருடைய பையன் என்ன 2 டிகிரி படிக்க வச்சாரு, பிஇ MBAன்னு. எங்க அக்கா
3 டிகிரி முடிச்சிட்டாங்க. MBBS, MD, FRCP முடிச்சிருக்கிறாங்க. சினிமா துறை மிகவும் சவாலானது என நடிகர் சிவகார்த்திகேயன் தெரிவித்தார். சவால் வரும்போதெல்லாம் நான் நினைத்துக் கொள்வது என்னிடம் 2 டிகிரி உள்ளது, இங்கிருந்து அனுப்பினால் கூட ஏதாவது வேலை செய்து பிழைத்துக் கொள்வேன் என்பதுதான் என்று பேசினார். சென்னையில் நடைபெற்ற கல்வியில் சிறந்த தமிழ்நாடு விழாவில் நான் முதல்வன் திட்டத்தின் கீழ் பயனடைந்த மாணவி பேசிய காட்சி காண்போரை கலங்க செய்தது. யாருமே அவ்வளோ சப்போர்ட் பண்ணதே இல்லை, அப்பா மட்டும்தான். அப்பா 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 எல்லா விஷயத்துலையுமே அப்பா தான். ஸ்கூல்லையும் சரி காலேஜ்லேயும் சரி இதுதான் நீங்கள் நான் வந்து ஒரு விஷயம் சொல்லிட்டேன், நான் இதுதான் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டேன்னா அப்பா வந்து மறுப்பே சொல்ல மாட்டாங்க. நீ படி, நான் படிக்க வைக்கிறேன், என்னால் முடியும் முடியும் மட்டும்தான் சொல்லியிருக்காங்க. ஸோ அப்பா வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த உலகத்திலே யாருன்னா வந்து அப்பா மட்டும்தான். ஸோ அப்பா அம்மா தங்கச்சி இவங்க 3 பேர் தான் என்னோட லைஃப் ஃபுல்லாமே. ஸோ அப்பா வந்து நான் நல்லா பார்த்துப்பேன். ஒரு பையனா ஒரு பொண்ணா எல்லாமே இருந்து அப்பா வந்து அப்பா வந்து அம்மா அம்மான்னு தான் சொல்லுவாங்க என்னைய தங்கச்சியும். ஸோ வந்து இன்னொரு அம்மாவா எங்கள் அப்பா வந்து நான் ரொம்ப நல்லாவே பார்த்துப்பேன். ஸோ அப்பா வந்து எதுக்குமே கவலைப்படக்கூடாது. தமிழக பாஜக தேர்தல் பொறுப்பாளராக MP பைஜெயந்த் பாண்டாவும், இணை பொறுப்பாளராக மத்திய விமான போக்குவரத்து துறை இணை அமைச்சர் முரளிதர் மொஹோலும் நியமிக்கப்பட்டுள்ளனர். அடுத்த ஆண்டு தேர்தலை சந்திக்கும் மேற்கு வங்க மாநிலத்தின் பாஜக தேர்தல் பொறுப்பாளராக மத்திய அமைச்சர் பூபேந்தர் யாதவ் நியமிக்கப்பட்டுள்ளார். பீகார் மாநிலத்திற்கு விரைவில் சட்டப்பேரவை தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் அம்மாநிலத்திற்கு பாஜகவின் தேர்தல் பொறுப்பாளராக மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் நியமிக்கப்பட்டுள்ளார். மேலும் CR பாட்டீல் மற்றும் கேசவ் பிரசாத் மௌரியா ஆகியோர் துணை பொறுப்பாளர்களாக நியமிக்கப்பட்டுள்ளனர். அன்புமணி தரப்பு பாமக MLAக்கள் சட்டப்பேரவை செயலாளரை சந்தித்தனர். பாமக சட்டமன்ற குழு தலைவர் GK மணி, கொறடா அருள் ஆகியோரை மாற்ற வலியுறுத்தி மனு வழங்கினார்கள். தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் வரும் 27ஆம் தேதி நாமக்கலில் பிரச்சாரம் செய்ய காவல்துறை அனுமதி வழங்கியுள்ளது. நாமக்கல் KS தியேட்டர் அருகே மக்களை சந்தித்து பிரச்சாரம் மேற்கொள்ள உள்ளார். கரூரில் தாவேக தலைவர் விஜய் பிரச்சாரம் செய்ய தேர்வு செய்த 2 இடங்களுக்கு அனுமதி வழங்க காவல்துறை மறுப்பு தெரிவித்துள்ளது. தேர்வு செய்த இடங்களுக்கு மாறாக வேலுசாமிபுரத்தை தேர்வு செய்ய வலியுறுத்தியுள்ளனர். ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கை CBIக்கு மாற்றியதற்கான காரணங்களை சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி P. வேல்முருகன் தனது உத்தரவில் பட்டியலிட்டுள்ளார். வழக்கு ஆவணங்களை ஆய்வு செய்ததில் விசாரணை குறித்து சந்தேகம் எழுந்ததாகவும் நியாயமான பாரபட்சமற்ற விசாரணை தேவை எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இசையமைப்பாளர் GV பிரகாஷ், பாடகி சைந்தவி பரஸ்பரம் புரிவதாக விவாகரத்து கோரிய வழக்கில் செப்டம்பர் 30ஆம் தேதி தீர்ப்பு வழங்கப்படும் என குடும்பநல நீதிமன்றம் அறிவித்துள்ளது. குழந்தையை சைந்தவி கவனித்துக் கொள்வதில் தனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை என நீதிபதி முன்பு GV பிரகாஷ் தெரிவித்தார். மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பெய்த தொடர் மழையால் குற்றாலம் ஐந்தருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. இதனால் சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. திருப்பதி ஏழுமலையான் கோவில் பிரம்மோற்சவத்தில் சரஸ்வதி அலங்காரத்துடன் மலையப்ப சுவாமி அன்ன வாகனத்தில் வீதி உலா வந்து அருள் பாலித்தார். திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். ரயிலில் இருந்து இலக்கை தாக்கும் ஏவுகணை சோதனையை இந்தியா வெற்றிகரமாக நடத்தி முடித்துள்ளது. இதற்காக இந்திய பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டுக் கழக விஞ்ஞானிகளுக்கு பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் பாராட்டு தெரிவித்துள்ளார். தெலங்கானா மாநிலம் மேச்சல் மாவட்டத்தில் காதல் திருமணம் செய்த பெண்ணை குடும்ப உறுப்பினர்கள் கை கால்களை கட்டி கடத்தி சென்றனர். தடுக்க வந்தவர்கள் மீதும் மிளகாய் பொடி தூவி கொடூர தாக்குதலில் ஈடுபட்டனர்.
வடகொரியாவிடம் 2000 கிலோவுக்கும் அதிகமான செறிவூட்டப்பட்ட யுரேனியம் உள்ளதாக தென்கொரியா தெரிவித்துள்ளது. 47 அணுகுண்டுகளை வடகொரியா தயாரிக்கும் அளவுக்கு யுரேனியம் வைத்துள்ளதாக கூறியுள்ளது. தேர்தல் முறைகேட்டில் ஈடுபட்ட புகாரில் பிரான்சின் முன்னாள் அதிபர் நிக்கோலஸ் சர்கோசிக்கு 5 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து பாரிஸ் நீதிமன்றம் தீர்ப்பளித்தது. 2007ஆம் ஆண்டு நடந்த அதிபர் தேர்தலின் போது மறைந்த லிபியாவின் சர்வாதிகார கடாபி நிதியிடம் நிதியுதவி பெற்றது உறுதி செய்யப்பட்டதை அடுத்து நடவடிக்கை எடுக்கப்பட்டது. தைவானில் புயலால் ஏற்பட்ட பெரு வெள்ளத்தால் குவான்ஃபு டவுன்ஷிப் நகரம் சேரும் சகதியுமாக மாறியது. வீடுகளை சூழ்ந்துள்ள சேற்றை அகற்றி மாயமான 22 பேரை தேடும் பணியில் மீட்பு படையினர் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர். எவரெஸ்ட் சிகரத்தின் உச்சியிலிருந்து போலாந்தைச் சேர்ந்த ஆண்ட்ரேஜ் பார்கில் ஆக்சிஜன் சிலிண்டர் இல்லாமல் பனிசறுக்கு செய்த முதல் நபர் என்ற சாதனையை படைத்தார். போலாந்து நாட்டவர்களுக்கு வானம் எல்லையே கிடையாது என்று போலாந்து பிரதமர் டொனால்ட் டஸ்க் பாராட்டினார். ஆஸ்திரேலியாவின் பிக் பாஸ் லீகில் சிட்னி தண்டர்ஸ் அணிக்காக ரவிச்சந்திர அஸ்வின் ஒப்பந்தம் செய்யப்பட்டுள்ளார். இந்திய வீரர்கள் வெளிநாட்டு லீகில் விளையாட கட்டுப்பாடு உள்ள நிலையில் ஐபிஎல் உட்பட அனைத்து போட்டிகளிலுமிருந்து ஓய்வு அறிவித்த அஸ்வின் தற்போது பிக் பாஸ் லீகில் இணைந்துள்ளார். காலாண்டு விடுமுறை, ஆயுத பூஜை, விஜயதசமி தொடர் விடுமுறையொட்டி சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையிலிருந்து பிற மாவட்டங்களுக்கு வரும் 26ஆம் தேதி முதல் 30ஆம் தேதி வரை கூடுதல் பேருந்துகள் இயக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. பராமரிப்பு பணி காரணமாக சென்னை கடற்கரை விழுப்புரம் வழித்தடத்தில் வரும் 26ஆம் தேதி 12 மின்சார ரயில்கள் ரத்து செய்யப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. காலை 11:30 மணி முதல் 2:30 மணி வரை 3 மணி நேரத்திற்கு மின்சார ரயில்கள் ரத்து செய்யப்படுகிறது. மீண்டும் அதிமுக ஆட்சிக்கு வந்தவுடன் 400 அம்மா மினி கிளினிக் திறக்கப்படும் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தார். உங்களுடன் ஸ்டாலின் முகாமில் கொடுக்கக்கூடிய மனுக்கள் ஆற்றில் கிடப்பதாகவும் அவர் விமர்சித்தார். வாய்ப்பு கிடைத்தால் செங்கோட்டையனை சந்திப்பேன் என அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் தெரிவித்துள்ளார். அண்ணாமலையை தூண்டிவிட்டுதான் நாங்கள் செயல்பட வேண்டும் என்ற அவசியம் இல்லை எனவும் அவர் கூறினார். கல்வியில் தமிழகம் பெரும் பாய்ச்சலை நிகழ்த்தியுள்ளதாக சென்னையில் நடைபெற்ற கல்வியில் சிறந்த தமிழ்நாடு நிகழ்ச்சியில் இயக்குனர் வெற்றிமாறன் பெருமிதம் தெரிவித்துள்ளார். கல்வியை நாம் கற்கக்கூடாது என வேலை நடப்பதாகவும் அதை எதிர்க்க ஆற்றல் மிக்க ஒரு குழு இருப்பதாகவும் அவர் கூறினார். நம்ம கிட்ட இருந்து சிஸ்டமிக்கா எடுக்கிறதுக்கு ஒரு வேலை நடக்குதுன்னும் போது அதை சிஸ்டமிக்காவே எப்படி எதிர்க்கணும், அதை சிஸ்டமிக்கா எப்படி எதிர்கொள்ளணும்ன்றது தான் இந்த 4 வருஷத்துல நடந்திருக்கிறது. இது சாதாரண விஷயம் இல்லை. ஏன்னா நாம அங்க போயிடக்கூடாதுன்றதுக்கு அவ்வளவு வேலைகள் நடக்குது. ஆனாலும் நம்ம அங்க போவோம், எப்படி போக வைக்கணும்னு எங்களுக்கு தெரியும்னு செய்யற ஒரு செயல் ரொம்ப 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 நன்றிக்குரியது. நாம ரொம்ப அந்த மாணவர்கள் போல நாம் எல்லாருமே ரொம்ப நன்றியோட இருக்கு. சென்னை நேரு உள் விளையாட்டரங்கில் நடைபெற்ற கல்வியில் சிறந்த தமிழ்நாடு நிகழ்ச்சியில் பேசிய இயக்குனர் மிஷ்கின், முதலமைச்சர் ஸ்டாலின் பள்ளி மாணவர்களை தாய் தந்தை போல பார்த்துக் கொள்வதாக தெரிவித்துள்ளார். நீங்க எல்லாம் கொடுத்து வச்சவங்க. நாங்க ஸ்கூல்ல படிக்கும்போது, கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கும்போது எங்களுக்கு எந்த ஹெல்ப்புமே இல்லை. ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு ஒவ்வொரு வருஷமும் நாங்கள் படிக்கிறதுக்கு அவ்வளோ கஷ்டப்பட்டு வந்தோம்.
இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் இந்த அரசும் முதல்வரும் எனது மதிப்பிற்குரிய என் இதயத்திற்கு சொந்தமான தம்பியும் புன்னகை அரசர் அன்பிலும் 3 பேரும் சேர்ந்து உங்களை பத்திரமா பார்த்துக்கிறாங்க. பள்ளி பருவத்தில் பசி கொடுமையால் வாழை தோட்டத்திற்குள் புகுந்து பழங்களை திருடி சாப்பிடுவோம், அதையே வாழை படத்திலும் வைத்ததாக இயக்குனர் மாரி செல்வராஜ் தெரிவித்தார். காலை சிற்றுண்டி திட்டம் கொண்டு வந்தபோது மிகவும் மகிழ்ச்சி அடைந்ததாகவும் அவர் கூறினார். நானும் சத்துணவு சாப்பிட்டுள்ளேன் என சென்னையில் நடைபெற்ற கல்வியில் சிறந்த தமிழ்நாடு விழாவில் இயக்குனர் பிரேம்குமார் தெரிவித்தார். தமிழ்நாடு பகுத்தறிவுக்கு மட்டுமல்ல கல்வி அறிவிக்கும் பெயர் போனது எனவும் அவர் கூறினார். சின்ன வயசில் வளர்ந்தது என்னோட தெருவோட ஒரு கோடியில் இருந்தது ஒரு அரசு பள்ளி. அதில் படித்த மாணவர்களை நான் பார்த்துருக்கேன். அங்கே கொடுக்கப்படுற சத்துணவை நான் சாப்பிட்ருக்கேன். ஸோ அதனால் அந்த அனுபவம் எனக்கு உண்டு. ஆனால் இன்றைக்கி அரசாங்க பள்ளிகளில் அரசு பள்ளிகளில் என்னென்ன சலுகைகள் இருக்குது, என்னென்ன அவங்க நல்லபடியாக படிக்கிறதுக்கு அவங்க என்னென்ன கிடைக்குது அப்படின்னு பார்க்கும்போது ஆச்சரியமாக இருக்குது, பெருமையாக இருக்குது, நன்றி சொல்லணும்னு தோணுது. நடிகை ராதிகாவின் தாயார் மறைவை ஒட்டி முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் நேரில் சென்று ஆறுதல் தெரிவித்தார். சென்னை போயஸ் கார்டனில் உள்ள வீட்டிற்கு சென்று ராதிகா மற்றும் சரத்குமாரிடம் துக்கம் விசாரித்தார். நடிகர் MS பாஸ்கர் தேசிய விருது பெற்ற கையோடு சென்னை கோயம்பேட்டில் உள்ள விஜயகாந்த் நினைவிடத்தில் விருதினை வைத்து ஆசி பெற்றார். மேலும் அங்கிருக்கும் தேமுதிக கட்சி அலுவலகத்தில் பிரேமலதா விஜயகாந்தை நேரில் சந்தித்து வாழ்த்து பெற்றார். மதுரையில் தனுஷின் இட்லி கடை பட ப்ரமோஷன் நிகழ்ச்சியில் ஆபத்தான முறையில் பேனர் வைக்கப்பட்டதாக புகார் எழுந்த நிலையில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. நிகழ்ச்சியில் நடிகர்கள் தனுஷ், பார்த்திபன், அருண் விஜய் உள்ளிட்ட திரை பிரபலங்கள் பங்கேற்ற நிலையில் தல்லாக்குளம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்துள்ளனர். நெல்லையில் இரு மாணவர்களிடையே ஏற்பட்ட மோதல் தனிப்பட்ட வாக்குவாதத்தின் தொடர்ச்சியாக நிகழ்ந்தது என காவல்துறை விளக்கமளித்துள்ளது. மாணவர்களிடையே ஏற்பட்ட மோதல் இரு சமூகங்களுக்கிடையேயான மோதல் அல்ல எனவும் காவல்துறை கூறியுள்ளது. கோவை மாவட்டம் அன்னூர் அருகே தனியார் காப்பகத்தில் குழந்தைகள் தாக்கப்பட்ட விவகாரம். காப்பாளரை கைது செய்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். ராமநாதபுரத்தில் தெருநாய் கடித்து ராபிஸ் நோய் தாக்கியதில் 17 வயது இளைஞர் பரிதாபமாக உயிரிழந்தார். சில நாட்களுக்கு முன் நாய் கடித்து அவர் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார். பழனி கோயில் உண்டியல் காணிக்கையாக 4,16,34,000 ரூபாய் வருவாய் கிடைத்துள்ளது. தங்கம் 890 கிராமும், வெள்ளி 12,275 கிராமும், 1,485 வெளிநாட்டு கரன்சி நோட்டுகளும் வருவாயாக கிடைத்துள்ளன. சென்னை அசோக் நகரில் 94 வயதான பெண் மருத்துவர் உயிரிழந்த விவகாரத்தில் சந்தேகம் உள்ளதாக அவரது உறவினர்கள் புகார் அளித்துள்ளனர். 20 கோடி ரூபாய் சொத்துக்காக அருகே வசிக்கும் பெண் கொன்றிருக்கலாம் என சந்தேகம் எழுவதாக சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்தில் புகார் அளித்துள்ளனர். உத்தரப்பிரதேச மாநிலம் ஹாப்பூரில் வயிற்று வலியால் துடித்தவரின் வயிற்றிலிருந்து ஸ்பூன்கள், டூத் பிரஷ்கள், பேனாக்கள் என 49 பொருட்கள் எடுக்கப்பட்டது அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. போதை மறுவாழ்வு மையத்தில் சாப்பாடு சுவையாக இல்லை என்ற கோபத்தில் சாப்பிட்டதாக வாக்குமூலம் அளித்துள்ளார். பஞ்சாப் மாநிலம் பதிந்தா மாவட்டத்தில் போதைப்பொருள் கடத்தலில் ஈடுபட்ட பெண்ணின் வீட்டை புல்டோசர் வைத்து போலீசார் இடித்து தள்ளினர். அரசு இடத்தை ஆக்கிரமிப்பு செய்து வீடு கட்டியிருந்ததால் இடிக்கப்பட்டதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர்.
இலங்கையின் குருநாகல் மாவட்டத்தில் கேபிள் கார் அறுந்து விழுந்து 7 துறவிகள் உயிரிழந்தது சோகத்தை ஏற்படுத்தியது. உயிரிழந்தவர்களில் 3 பேர் இந்தியா, ருமேனியா, ரஷ்யாவைச் சேர்ந்தவர்கள் என போலீசார் தெரிவித்தனர்.